வெல்கம் டு பிரியாசுதன் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் வச்சிருக்கோம். என்னதுன்னு கெஸ் பண்ணுங்க. எஸ், என்னதுன்னா ஒயிட் டீ. ஆக்சுவலா இந்த டீ ஒயிட் கலர்ல வருமா இல்ல நார்மல் டீ கலர்ல வருமான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இதோட பேரு ஒயிட் டீ. நாங்க வந்துட்டு மூணார்ல டீ ஃபேக்டரிக்கு போயிருந்தோம். அந்த டீ ஃபேக்டரியில இந்த ஃபர்ஸ்ட் கிரேட் லீவ்ஸ்ன்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிரேட் லீவ்ஸை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கையிலேயே பிளக் பண்ணுவாங்களாம். அந்த மேலால இந்த டீ பிளான்ட் இருக்கும்ல, அதுல மேலால இருக்கிற 2 லீவ்ஸ் தான், இல்ல ஆக்சுவலா ஒரு லீஃப் தான் அந்த ஃபர்ஸ்ட் கிரேட் டீன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஒயிட் டீ. ஓகே, இது நம்ம இதோட பிரைஸ் எவ்வளவுனா 575 rupees. பிரீமியம் ஒயிட் டீ 25 grams. ஆமா, இது வந்துட்டு நம்ம போட்டு பார்த்துட்டு அது ஒயிட்டா வருதா என்னது வருதுன்னு நம்ம பார்க்கலாம். யா, ஸோ இதை நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்ல காமிக்கிறேன். எப்படி இருக்கு, பேக்கேஜும் நல்லா இருக்கு, டின்ல போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டீயை பொறுமையா ஓபன் பண்ணுவோம். இது குடி ஓபன் பண்ணலையா இன்னும்? மேல இருக்கிறத இஞ்சி கூட ஏக் பொறுத்தது போதும், பொங்கியலே. இவர் ஏதோ சத்தம் கேட்டுச்சுல, ரேப்பர் சத்தம் மாதிரி பிஸ்கட் கவர்ன்ட்டு எந்திரிச்சு வந்துட்டு அங்க பாருங்க வால் எப்படி ஆட்டிட்டு இருக்காருன்னு பாருங்களேன். எப்படி ஆடுதுன்னு பாருங்க வால் இவருக்கு. 3, 2, 1. இதுதான் இந்த ஒயிட் டீ லீவ்ஸ். இந்த டீ லீவ்ஸ் வச்சு எப்படி டீ இதோட முடியும்? டீ தூள் மக்களே, இது வந்துட்டு லிட்ரலா லீவ்ஸ் மட்டும்தாங்க. ஐ திங்க் இது எந்த ப்ராசஸிங்கும் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த டஸ்ட் சொல்லுவாங்கல்ல, டீ டஸ்ட், அந்த மாதிரி கூட எதுவும் ப்ராசஸிங் பண்ணலன்னு நினைக்கிறேன். வெள்ளை கலர் சிங்குச்சா. நிஜமாவே டீ ஸ்மெல் வருதுங்க, பயங்கரமா ஸ்மெல் வருது. இங்க பாருங்க, இது இப்படிதான் லீஃபா இருக்கு. ஸ்பெஷல் கெஸ்ட் திரும்பி வந்துட்டாரு. இங்க பாருங்களேன், இந்த மாதிரி எல்லாமே இதுல இப்படி லீஃபா தான் இருக்கு. இந்த 25 grams மாதிரி இந்த லீஃப் தான் வந்துட்டு 575 rupees தந்தாங்க. இது நான் டீ குடிக்க மாட்டேன், என் ஹஸ்பண்டும் டீ குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனா ஸ்டில் எப்படா அவங்க அந்த 25 grams 575 rupeesக்கு அந்த டீல என்னதான் இருக்கு அப்படின்னு 500 rupeesலயும் நடந்தது. என் அப்பா தான் வந்துட்டு இல்ல இது பிரீமியம் ஒயிட் டீன்னு சொல்லிட்டு 575 வாங்கிட்டு வந்தாரு. ஆமா, எங்களுக்கு வந்துட்டு அதுல என்னதான் இருக்கும், எப்படிதான் இருக்கணும் பாத்துறணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வாங்கினோம். ஸோ இது எப்படி செய்யறது அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னன்னா இதுல பியூட்டி, நம்ம வந்துட்டு சும்மா வாட்டரை பாயில் பண்ணிட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு இது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம அதை வந்துட்டு சுகர் எல்லாம் போடாம அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கணும் போல, அப்படிதான் போட்டிருக்கு இதுல. சுகர் போடக்கூடாது. ஆமா, சுகர் எல்லாம் இதுல ஆட் பண்ண சொல்லவே இல்லை. ஆனா இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த கொஞ்சம் டீ லீவ்ஸை வச்சு மல்டிபிள் டைம்ஸ் நம்ம டீ போடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யா, மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு நம்ம இந்த ஒரு டைம் போட்டோம்னா, இந்த டீ கடையில எல்லாம் யூஸ்வலாக போடுவாங்கல்ல, ஒரு தடவை டிகாஷன் போட்டாங்கன்னா திரும்பியும் அதே டிகாஷன்ல போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போடலாம் போல. ஓகே, இதை நான் வந்துட்டு இப்போ போட போறோம். இந்த டீ போட்டுட்டே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த டீ லீவ்ஸ் அதை போட போறோம். அவ்வளவுதான், நம்ம இதை எடுத்துட்டு கடைசியா பார்க்கலாம். ஹரிசான்ல தான வச்சு எடுக்கணும். இந்த வெள்ளை டீ லீவ்ஸ் போட்டுட்டோம். இப்போ என்ன ஆகுதுன்னு நமக்கு பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ மக்களே, நம்ம அந்த ஒயிட் டீ போட்டோம் இல்லையா, அது ஒயிட் டீ ஒயிட் கலர்ல தாங்க இருக்கு, ஒயிட் கலர்ல தான் இருக்கு. இன்னும் 2 பேரும் குடிக்கல, பச்சை தண்ணி மாதிரி இருக்கு, சுடு தண்ணி மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. டீயாப்பா இது? டீல கலர் இருக்கணும்ல. டீ ஷுட் கலர் இல்ல. டீ ஷுட் பீ இன் பிரவுன் இன் கலர், நாட் இன் திஸ் கலர். அதனால தான் இதுக்கு பேர் ஒயிட் டீன்னு வச்சிருக்காங்கப்பா. நான் கூட பிரிட்டிஷ் பீப்புள் யூஸ் பண்றதுனால ஒயிட் டீன்னு வச்சிருக்காங்க நான் நினைச்சேன். பாடுறா, எம்பிட்டு அறிவன்ட்டு. நீ வெயிட் பண்ணி வித குட்டி, இது சூடா இருக்கும். அப்பாக்கு தான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அப்ல வைக்கிறேன். It's nice. அப்படியே என்ன? It's nice actually.
ஆ துவர்க்குதா எப்படி இருக்கு? துவர்ப்பு இருக்குது. சக்கரை போட்டால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? சக்கரை போடக்கூடாது, சக்கரை போடாம தான் குடிக்கணும். ஓ நல்லா இருக்கு. பால் ஊத்துனா பால் ஊத்தி சக்கரை போட்டு குடிக்கணுமா இல்ல? பால் ஊத்துனா வெறும் பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டிகாஷன் உள்ள இருக்கும். ஆனால் உனக்கு கலர் வராது, ப்ரௌன் கலர் அந்த மாதிரிலாம் வராது, ஒயிட் கலரு. சக்கரை வேணா அவங்கவுங்களுக்கு தேவையான யூஸ் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கு. அந்த டிகாஷனில் தெரியுதா? க்ரீன் டீ குடிக்கிற மாதிரி இருக்கா இல்லை எப்படி இருக்கு? இல்லை க்ரீன் டீ மாதிரி இல்லை, அது வேற டேஸ்ட் இருக்கு. நான் டேஸ்ட் எப்படி டிஸ்கிரைப் பண்ண தெரியும். சரி நான் குடிச்சிட்டு டிஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். லட்டு இனிப்புன்னு தான் சொல்ல முடியும். இனிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டால் சொல்ல முடியும். நீ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? கிரீன் டீ. க்ரீன் டீ மாதிரி இருக்கா? எங்கள் வீட்டு கொஞ்சம் கொடுங்க. மகாவுக்கு எப்படி? மகா சீதஸ் மகா, இது எங்கள் வீட்டு மகா. மக்கா. மகா இங்க வா. இவர் எப்படி குதிப்பார் மட்டும் பாருங்க. தட்டி விட்டுறாங்க. என்னோட ரிவ்யூ ஒயிட் டீக்கு என்னன்னா, நீங்கள் குடிக்கணும்னா குடிக்கலாம். நான் வந்துட்டு 3 கிளாஸ் ஆஃப் டம்ளருக்கு கம்மியாக தான் வந்துட்டு அந்த லீஃப் போட்டேன். ஏன்னா அதுக்கே ஒரு 20 கிராம் போட சொல்லியிருந்தாங்க. மொத்தமாக 20 கிராமில் ஒரு 2 கிராமோ 3 கிராமோ போட சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு டம்ளருக்கே. நாங்கள் 3 பேர் இருக்கிறோம், 3 டம்ளர் போட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டேன். நல்லா இல்லை, பட் கரெக்டாக எக்ஸாக்டாக போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பியோர் லீஃப் டேஸ்ட் வருது, எக்ஸாக்ட் லீஃப் டேஸ்ட் வருது. ஸோ எனக்கு என்னோட ரிவ்யூ சொல்லணும், இது வாங்கலாமா வேண்டாமானா எனக்கு வந்துட்டு வேண்டாம் தான் தோணும். ஏன்னா இது வந்துட்டு அவ்வளவா ஓஹோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ஓகே அப்படிதான் இருக்கு. யா ஸோ யாரும் நெக்ஸ்ட் டைம் போய் ஏமாந்துடாதீங்க. இது அவ்வளோவா டேஸ்டாக இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் ஹாட் வாட்டர் மாதிரி தான் இருக்கு. யா பாய். சரி. ஸோ பிரியா சுதன் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்டு ஃபோனையும் பிடுங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பாய்.